பாரதிய ஜனதா பொறுப்பேற்றதிலிருந்து தமிழ்நாடு முழுமையாக வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு. இதை அவர்கள் மறுக்கவே முடியாது. இப்போது அண்மையிலே மதுரைக்கு வந்த மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு பட்னாவிஸ் அவர்கள் பேசுகிற போது, நீங்கள் பாரதிய ஜனதாவை வெற்றி பெற செய்தால்தான் மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் வரும் என்று சொன்னதை பிளாக்மெயில் என்கிறார்கள். நான் அப்படி கூட பார்க்கவில்லை. தன்னுடைய அதிகார எல்லையை மீறி அவர் பேசியிருக்கிறார். அவருடைய கையில் எதுவும் கிடையாது. மெட்ரோ ரயில் திட்டத்தை அனுமதிப்பது என்பது ஒன்றிய அரசு, குறிப்பாக நகர்ப்புற வளர்ச்சித்துறை, அர்பன் டெவலப்மெண்ட், அந்த அமைச்சரவை தான் அதை செய்ய வேண்டும். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு டிபிஆர் என்று சொல்லுகிற டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அனுப்பி மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் வேண்டும் என்பதற்கு முழு விளக்கங்களையும் தெளிவாக தந்திருந்தும் பல காரணங்களை காட்டி அதை நிராகரித்திருக்கிறார்கள். அந்த காரணங்களில் முக்கியமான ஒன்று, இது போதுமான மக்கள் தொகையை கொண்டிராத பகுதிகள் என்பதுதான். மதுரை, அதாவது கோவையிலே 15 லட்சமும் மதுரையிலே கிட்டத்தட்ட 18 லட்சமும் இருக்கின்றது. ஆனால் 20 லட்சத்திற்கு மேல் இருந்தால்தான் என்று 2017 அந்த அமைச்சரவை ஒரு வரையறை வைத்திருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஆனால் இந்த இந்திய நாட்டிலே அவர்கள் இந்த வரையறைக்கு உட்படாத எந்தெந்த பகுதிகளிலே தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், மிக முக்கியமாக குருகிராம் என்று சொல்லுகிற ஹரியானாவில் இருக்கிற அந்த குர்கான் என்று சொல்லப்படுகிற குருகிராம், அது மிக குறைந்த மக்கள் தொகையை கொண்ட ஒரு பகுதி. அதுபோல நாக்பூர் மத்திய பிரதேசத்தில், கல்யாணி வெஸ்ட் பெங்கால், மங்களகிரி ஆந்திர பிரதேஷ், கோரக்பூர் அதுவும் உத்தரப்பிரதேசம், பத்திமண்டு பிப்ல என்று சொல்லுகின்ற வளர்ந்து வருகின்ற சில பகுதிகளுக்கெல்லாம் தரப்பட்டிருக்கின்றது. இது ஒரு உதாரணம் மட்டுமே. ஆக்ராவுக்கும் தந்தார்கள், பாட்னாவுக்கும் தந்தார்கள், பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதிகளில் லக்னோவுக்கும் தந்திருக்கிறார்கள். ஆக அந்த 20 லட்சத்தை தொடாத பல பகுதிகளுக்கு இவர்கள் தர முடிந்த போது ஏன் தமிழ்நாட்டுக்கு தர மறுக்கிறார்கள் என்பது எங்களுடைய கேள்வி. அதற்கு அவர்களிடமிருந்து பதில் இல்லை. ஏதாவது ஒரு நொண்டி காரணங்களை சொல்லிதான் மறுக்கிறார்களே தவிர அதற்கான சரியான விளக்கங்கள் இல்லை.